கண்டிப்பாக பவித்ரா. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரவு நேரத்திலும் குறுவை அறுவடை பணிகள் தற்போது வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது வடகிழக்கு பருவமழை இன்று நாகையில் ஓய்ந்துள்ள நிலையில் இரவு இரவாக குறுவை நெல்மணிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு விவசாயிகள் தற்போது அறுவடை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் மற்றும் வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. அதன் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை கொட்டி தீர்த்தது, கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக வேதாரண்ய பகுதியில் மட்டும் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையாக சுமார் 40 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை கொட்டி தீர்த்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளிலேயே முடங்கியிருந்தனர். இந்த நிலையில் இந்த கனமழை எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பயிர்கள் மழை நீரில் சாய்ந்திருந்தது. மேலும் சம்பா சாகுபடி பயிர்கள் தண்ணீரிலே முற்றிலுமாக மூழ்கியிருந்தது. குறிப்பாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ள மேட்டூர் அணையிலிருந்து குறித்த நேரத்திற்கு தண்ணீர் திறக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான காரணம். இருந்தாலும் 1,80,000 ஏக்கர் நிலநிலத்தை கொண்ட நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து குறுவை சாகுபடி முற்றிலுமாக பொய்த்து போனது என்றே தெரிவிக்கலாம். சுமார் ஒரு 1,700 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே குறுவை சாகுபடி மேற்கொண்டிருப்பதாக அதிகாரி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் குறுவை சாகுபடி இளைநிலத்தில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் மழை நீரில் சாய்ந்திருந்தது. இந்த மழை நீடித்தால் முற்றிலுமாக குறுவை சாகுபடி நெல்மணிகள் உதிர்ந்து வயலிலே சிந்தும் என விவசாயிகள் கவலையில் இருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதலே மந்தமான வானிலை நீடித்தது. அதனை பயன்படுத்தி விவசாயிகள் குறுவை அறுவடை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக காலை முதலே அவர்கள் குறுவை அறுவடை பணிக்கு ஆர்வம் காட்டி வந்த பவித்ரா. இந்த நிலையில் இரவோடு இரவாகவும் அறுவடை பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த அறுவடை பணியினால் ஒரு கனமழையில் பாதிக்காமல் இருந்தால் ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு 30 மூட்டைகள் விளைச்சல் இருக்கும் எதிர்பார்த்த இந்த விவசாயிகளுக்கு இந்த மழை பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கலாம். அதாவது மழையால் 10 மூட்டை மட்டுமே கிடைக்கும் என விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையால் நனைந்த பயிர்களை ஈரத்தில் அறுவடை செய்தால் 2 அல்லது 3 மூட்டைகள் சேதாரம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது இயந்திர அறுவடை செய்வதற்கு அரசு நிர்ணயித்த விலை 1880 ஒரு அரசு இயந்திரத்திற்கு நிர்ணயம் செய்துள்ளது. இருப்பினும் தனியார் நிறுவனங்கள் மூலம் மிஷின் பற்றாக்குறையால் தனியார் நிறுவனங்கள் மூலம் 2200 முதல் 2500 வரை வழக்கமாக 1 மணி நேரத்திற்கு செலுத்தி அறுவடை பணிகளை மேற்கொண்டு வந்தனர். தற்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையால் தனியார் நிறுவனங்களும் இரவு நேரத்திலும் அறுவடை பணிகள் மேற்கொண்டதால் ஒரு அவருக்கு 2700 ரூபாய் வரையும் வசூலிப்பதாகவும் விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கனமழையில் குறுவை பயிர்களை காப்பாற்றி சிக்கி வீணா போவதை தவிர்க்கிற தற்போது இரவு நேரத்தில் அறுவடை பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 வார காலமாக இந்த அறுவடை பணிகள் செய்யக்கூடிய, அதாவது குறிப்பா அறுவடை தற்போது மழை பெய்வதால் மட்டுமே தற்போது அறுவடை பணிகள் அவங்க தீவிரம் காட்டி வராங்க. இருந்தாலும் இந்த பயிர்கள் அறுவடை செய்வதற்கு இன்னும் 1 வார காலம் ஆகும். இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் மழையால் நனைந்த பயிர்களை போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வழக்கத்தை விட வழக்கமாக 17% ஈரப்பதம் கணக்கிடப்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்போது ஒரு 20% வரை மாற்றும் ஈரப்பதத்தை கணக்கிட்டு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயி தற்போது பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஏக்கர் குருவை போட்டிருக்கேன். திருப்பதி 5 நெல் தொடர்ந்து மழை பெய்யறதுனால எல்லாம் சாஞ்சி போச்சு, பாதி முளைச்சி போயிட்டு நைட்டாக சேதமாக போய்டுன்னு அந்த நெல்லை அறுவடை பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை காணும். ஆனால் இப்போ பாதிக்கு பாதி தான் தேருது. எல்லாம் நஷ்டம். அரசாங்கத்துலேயும் எங்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. 2 வருஷமாக எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யலை. எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது. ஒரு 10 மூட்டை காணும் ஒரு 100 குழிக்கு. ஆனால் 7 மூட்டை தான் காணும். எல்லாம் வைக்கல பாதி போயிடுது, பாதி சேதம் கீழே கொட்டுது. ஒன்றும் முடியல. அதனால் நைட்டாக அந்த மழைக்கு பயந்துக்கிட்டு அறுத்துட்டு இருக்கோம். விவசாயி நஷ்டப்பட்டால் திருப்பி மறுபடியும் அவங்க எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அரசாங்கம் பார்த்து ஏதாவது செஞ்சால் தானே. தொடர்ச்சியாக 3 வருஷமாக எதுவுமே விவசாயிங்களுக்கு செய்யவே இல்லை. அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்கல. விவசாயம் பண்ண முடியல. என்ன 2 வருஷம் பண்ணி பார்த்துட்டு நிப்பாட்ட போகிறோம். இதில் மிச்சமே கிடையாது. எங்களுக்கு விவசாயத்துக்கு கவர்மெண்ட்டில் ஊக்கப்படுத்தினா தான் செய்யலாம், இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.